பட்டம் வாங்க போகலாமா? காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆயிப்போச்சுங்க. பட்டம் வாங்குறதுக்குள்ளேயும் நான் படாத பாடுபட்டேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. லீவுக்கு ஊருக்கு வந்திருக்க கையோட எப்படியாவது காலேஜ் போயிட்டு இந்த பட்டத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நான் படித்த காலேஜ் இதுதாங்க. நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது பண்ணியிருக்கோமா உருப்படியா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா இன்னைக்கு பரவாயில்லைங்க. எனக்கு ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டாக இருந்துச்சுங்க. வாழ்க்கையிலே நான் பண்ண 2 உருப்படியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டை நான் சூஸ் பண்ணது. 2வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நான் நினச்சபடியே இப்போ என்னோட பட்டத்தை வாங்கினது தாங்க. நான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்எட் அப்படின்னு சொல்லி 4 டிகிரி முடிச்சிருக்கிறேன். இது என்னோட பெரிய நாள், என்னோட கனவு அப்படின்னே சொல்லலாம். அதை முடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதோட இன்னைக்கு பட்டம் வாங்க போன உடனே அவ்வளோ பெருமிதமாக நான் ஃபீல் பண்ணேங்க. இந்த டே என்னோட வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாத டே அப்படின்னு சொல்லி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாள் அது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. காலேஜில் 4 வருஷம் படித்தேங்க. இங்கே உள்ள நினைவுகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகானதாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக பட்டம் வாங்கிட்டு கல்வியில் நிறைஞர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகி போச்சுங்க.